Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 482 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல பகி அந்த கேமரா ஆன் பண்ணி விட்டு பைய வழக்கம் போல மூஞ்ச க்ளோஸ் அப்ல காமிச்சு எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருந்தால. அப்ப அவங்க முதல்ல பார்க்கும்போது அந்த நேவி ஹெட் குவார்டர்ஸே மொத்தமா அழிஞ்ச மாதிரி இருக்கும். சொல்ல போனா ஸ்கெஃபோல்டே அழிஞ்சு போய் தான் கிடக்கும். என்னாச்சு அங்க ஏதாச்சும் பஞ்சாயத்தா? ஏஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்களா? ஒண்ணுமே புரியல. நம்ம பைய வேற குறுக்க கொண்டு வந்து மூஞ்ச விட்ட உடனே எல்லாருமே பயங்கரமா காண்டாயி கேமரா விட்டு தள்ளி போடா பண்ணி பையலன்னு கத்திட்டு கிடப்பாங்க. அவன் நான் தான் பகி, நான் ஒரு லெஜெண்ட் அப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கூட இருக்கவனு என்ன பண்ணிருவானுங்க, ஆமா இவரு தான் தி கிரேட் கேப்டன் பகி தி க்ளோன், ஒயிட் பியர்ட் அடிச்சு தும்சம் பண்ண போறாரு, அதுவும் கையாலேயே அடிச்சு மண்டைய உடைக்க போறாரு. இப்படி எல்லாம் சொல்லி அவனை பயங்கரமா உசுப்பேத்தி விட்டுட்டு நீங்க 4 எம்பரஸ்ல ஒரு ஆளா போய் சேர போறீங்களான்னு கேட்பான். பகிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே பதறும். அவன் மறுபடியும் சொன்னதையே சொல்லுவான், நான் தான் பகி, நான் ஒரு லெஜெண்ட்னு. அட என்ன தலைவா, உங்க ஸ்பீச்சை கேட்கறதுக்காக அங்க உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது, நீங்க பாட்டுக்கு சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஒண்ணு வேற ஏதாச்சும் விஷயத்த அடிச்சு விடுங்க அப்படின்ட்டு மறுபடியும் அவனை பேச சொல்லுவானுங்க. அங்க இருக்க மக்கள் கூட்டம் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அடே பகி, உன் மூஞ்ச நவுத்திட்டு அந்த மரைன் போர்ல என்ன நடக்குதுன்னு காமி, உன் மூஞ்ச பாக்குறதுல எங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும் போது மறுபடியும் பகி மூஞ்சி முன்னாடி வந்து ஏதோ ஒன்னு சொல்ல வருவான். ஆனா அவனோட மூஞ்சே ஒரு மாதிரி கொல்ல தெரியும். சோ இப்படி பகி அங்க இருக்க எல்லாத்தையுமே கட்டுப்பேத்திட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இங்க பைரட்ஸ் எல்லாருமே எப்படியாச்சும் தப்பு சேர்த்துன்னு சொல்லி கப்பல்ல ஏறக்காக வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் கீழே விழுவாங்க. ஆனா அவங்கள எல்லாம் தூக்கிட்டு இருக்க இப்ப நேரம் இல்லையே. அப்ப ஜிம்பை என்ன பண்ணுவான்னா அவங்க ரெண்டுத்தையும் முன்னாடி ஓட விட்டுட்டு இவன் பின்னாடியே ஓடி வருவான். ஏன்னா நேவியோட டார்கெட் எப்படியும் இவனை ரெண்டுத்தையும் பிடிக்கிறது மட்டும்தான். ஒயிட் பியர்டோட ஆசையா தானே, சோ முதல்ல உங்களை தான் சேஃப்டி பண்ணுன்னு சொல்லுவான். ஆனா ஜிம்பைக்கு இப்படி ஒயிட் பியர்டை விட்டுட்டு வர்றது ரொம்பவுமே ஃபீலிங்கா இருக்கும். அண்ட் இவங்க தப்பிக்கிறதுக்கு ஒயிட் பியர்டோட கப்பலை மட்டும் யூஸ் பண்ணல, அந்த பக்கமா நேவி ஷிப்ஸ் எல்லாம் லைனா நின்னுட்டு இருக்குதுல்ல, அதையுமே ஆட்டைய போட்டு வச்சிட்டாங்க. சோ அப்படின்னா தப்பிக்கிறது ஈஸி தானே. அப்படி நம்ம பையன் அடிச்சு புடிச்சு வேகமா ஓடிட்டு இருக்கும் போது அந்த அக்கைனு பார்த்துட்டு, என்னப்பா தம்பி இங்க இருந்து தப்பிக்கிறது என்ன அவ்வளவு ஈஸின்னு நினைச்சியா? நான் விட மாட்டேன்பா. என்ன பண்ணுவானா அவனோட லாவாவை யூஸ் பண்ணி அங்க தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்கல்ல அந்த பைரட்ஸுங்க எல்லாத்தையுமே லாவாவை யூஸ் பண்ணியே கரைச்சிருவான். இதெல்லாம் பார்க்கும்போது ஏசுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க இருந்து தப்பிச்சாவணுமே, சோ ஃபீல் பண்ணிட்டே ஓடுவான். நம்ம ஜிம்பையும் தெளிவா சொல்லிடுவான், ஷிப்பு கிட்ட போற வரைக்கும் தயவு செஞ்சு நின்றாதீங்கன்னு. அகைனுக்கு தெரிஞ்சு போச்சு இவனை தடுக்கிறது கஷ்டம்னு. அதனால என்ன பண்ணுவான்னா ஏச அழகா உசுப்பேத்தி விடுவான். என்ன ஏசு, உன்னைய காப்பாத்தினவனே இங்க இருந்து பயந்தடிச்சு ஓடுறேன். ஃபயர் ஃபிஸ்ட் ஏசுன்னா பெரிய மாசான ஆளுன்னு நினைச்சேன். ஆனா ஒயிட் பியர்டும் சரி அவன் கூட்டமும் சரி சரியான கோலைங்க, நின்னு சண்டை போட கூட தகுதி இல்லாதவனுங்க எப்படி ஓடுறானுங்க பாருன்னு சொன்னவனே ஒயிட் பியர்டோட பைரட்ஸ்களுக்கெல்லாம் செம்ம காண்டாவும். என்னடா சொன்னேன்னு கேட்டுட்டு திரும்புவானுங்க. ஆனா அதுல இருக்க கமாண்டர்ஸ்க்கு நல்லா தெரியுது அவன் வேணும்னே இவங்களை உசுப்பேத்தி விட்டு போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றான்னு. அதனால அவன் பேசுறதெல்லாம் கேட்காதீங்க, நீங்க பாட்டுக்கு நிக்காம ஓடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு கமாண்டர்ஸ் தான் காப்பாத்தி கூட்டு போவானுங்க. என்ன உங்க கேப்டனை கூட விட்டுட்டு போயிட்டீங்க? அது சரி, என்ன இருந்தாலும் அந்த ஒயிட் பியர்டு ஒரு பழைய காலத்து கிழவன் தானே, அவன் சரியான தோத்தாங்குழின்னு வேற சொல்லுவானா? இவ்வளவு நேரம் மனசுக்குள்ள அவனுக்கு தகன்னு நெருப்பு எரிஞ்சுட்டு இருந்துச்சு. இப்ப அந்த அக்கைனு இப்படி சொன்ன உடனே அவனுக்கு இன்னும் காண்டாயிரும். உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, யாருடா லூசரு, ஒழுங்கா நீ சொன்னது தப்புன்னு சொல்லி ஒத்துக்க, இல்லன்னா பொல்லந்துருவேன்னு சொல்லி திரும்புவான். உடனே எல்லாம் பதறுவாங்க. ஏசு வேணாம், அவன் வேணும்னே தான் இப்படி பண்றான், பேசாம இங்க இருந்து போயிடலான்னு சொல்லி அவனை எவ்வளவோ கூட்டு பாப்பாங்க. ஆனா ஏஸ் தான் எவன் சொன்னாலும் கேட்க மாட்டானே. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் எங்க அப்பாவையே தப்பா பேசுவான். விட மாட்டான்டாமானா லூஃபியும் எவ்வளவு பேசி பாப்பா, அவன் கேட்கற மாதிரியே இல்ல. இங்க அகைனு நீ என்னதான் கோவப்பட்டாலும் கோவப்படாட்டியும் எத்தனை வருஷம் போனாலும் சரி உன் அப்பன் ஒயிட் பியர்டு ஒரு லூசர் இருந்தான்டா நான் சொல்லுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கம்பா. இப்போ நம்ம ஏஸோட ஒரிஜினல் அப்பா கிராண்ட் லைனையே கான்குவர் பண்ணாரு. அப்படி பண்ணி பைரட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு புது யுகத்தை தொடங்கி வச்சாரு. அப்படி அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆரம்பிச்சதான் கிரேட் பைரட் யாரா. ஆனா ஒரு நேவி அட்மிரலா என் இடத்துல இருந்து அந்த கோல்டு டி ரோஜர் ஒரு கிங் ஆஃப் த பைரட்னு என்னால சொல்ல முடியாது. இப்ப அதே மாதிரி தானே ஒயிட் பியர்டும் பண்ண போறான். இப்ப அவங்களுக்கு நிஜமாவே சண்டை போடணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தா அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண துப்பு இல்லாம இந்த மாதிரி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா இப்படி எல்லாம் சில பல முட்டாள்கள் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. இதுல வேற இவனுக்கு பேரால தான் சில பல ஐலாண்ட் எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு வேற பில்டப். எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை? இதே என்கிட்ட கேட்டீங்கன்னா அவன் ஒரு பயந்தாங்கோலி, அவனை ஹீரோன்னு சொன்னா எனக்கு சிப்பா தான் வருது. இப்ப ரோஜர் மட்டும் உயிரோட இருந்திருந்தான்னா இந்த ஒயிட் பியர்ட் எல்லாம் ரெண்டாவது ஆள் தான். என்ன பொறுத்த வரைக்கும் ரோஜர் செத்து நல்லதான். இதுல காமெடி என்னன்னா ரோஜர் செத்தா கூட இந்த ஒயிட் பியர்டால கிங்கா மாற முடியல. சொல்ல போனா அவனால ரோஜரை விட பெட்டரா மாற முடியல. அப்படி இருக்கும்போது அவன் என்னைக்குமே ஒரு லூசர் தானே. அதுதான் இந்த ஒயிட் பியர்டோட நேச்சரே, அதுதான் உண்மையும் கூட. அந்த ஒயிட் பியர்டே ஒரு வெத்து வேட்டு. சொல்ல போனா அவன் ஒன்னுத்துக்குமே ஆக மாட்டான். அவனை மாதிரியே ஒரு இத்து போன கூட்டத்தை வச்சுக்கிட்டு கேட்டா அப்பாங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு ஃபேமிலியா? கடலை லூசு பழுக மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களே, வேக்காமா இல்ல? அது மட்டும் இல்ல
இல்லாம அவன் தான் பைரட்டுங்கிற பொசிஷன்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டானே. அவனால ஒரு கிங்காவும் மாற முடியல. சொல்ல போனா அவனுக்குன்னு எதுவுமே இல்ல. கடைசியில பாத்தீங்களா ஃபேமிலி மகன்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தன் சொல்ல போனா ஒரு முட்டா பையன் அவன் கையாலேயே குத்துப்பட்டு சாக வேண்டிய நிலைமை. அவன் பசங்களுக்காண்டி உயிரையே கொடுக்குறான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல, அவன் ஒரு சப்ப பீஸ்னு உங்களுக்கே தெரியலையா அப்படி இப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஏச வேணும்னே வெறுப்பேத்தி ஒயிட் பியர்ட டமி பீஸ்னு சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடியும் அசிங்க பட்டிட்டு இருப்பான். அவன் வாயை திறந்தாலே ஏதாச்சும் ஒரு கோக்கமாக்க வேலையை பண்ணி விடுவான்னு மத்தவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதனால்தான் அவன் பேச்ச கேட்டு அவனை அட்டாக் பண்ண போகாதன்னு கத்துன்னு கத்துவாங்க. ஆனா ஏசு கேட்கவே மாட்டான். அவனுக்கு என்னன்னா ஒயிட் பியர்டு தானே இவங்களுக்கு வாழ்றதுக்காக இடம் எல்லாம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம மகன்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு சூப்பரா பாத்துக்கிட்டாரு. எல்லாரும் ஒரு ஃபேமிலியா எல்லாத்துக்குமே நல்லது பண்ணிட்டு அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தாங்க. அப்படிப்பட்டவரை எப்படா நீ இப்படி பேசலாம் அப்படின்ட்டு அவன் பவரை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுப்பான். அவன் இருந்துட்டு நீயும் சரி அவனும் சரி வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஆளுங்க, பேசாம இன்னைக்கே செத்து பிறந்து வாங்க, அன்னைக்காச்சும் உருப்புறீங்களா பாப்போங்கிற மாதிரி திட்டுவானா. ஏசு வாய மூடுறான்பா. ஆனா அவன் மூடாம அவனை அசிங்கப்பட்டுட்டே தான் இருப்பான். ஒயிட் பியர்டு ஒரு லூசரா சாக போறான், அவன் எல்லாம் ஒரு சின்ன பேரலுக்குள்ள போட்டு அடைக்க வேண்டிய ஆளு அப்படி இப்படின்னு அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் கத்தனவனே ஏசு ஒரு சைடு கத்துவான். ஒயிட் பியர்டு ஒரு கிரேட்டஸ்ட் பைரட், சொல்ல போனா அவரு தான் இந்த எராவையே வடிவமைச்சவரு. அவரை பத்தி இப்படி தப்பா பேசாத, என்னைய காப்பாத்தினவரும் அவரு தான், என்னைய வாழ வச்சவரும் அவரு தான். ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அவரை பத்தி என்னடா தெரியும்? இந்த பைரட் எராவோட பேரே ஒயிட் பியர்ட் தாண்டான்னு இவன் ஒரு சைடு அட்டாக் பண்ண போவான். வாடான்னு சொல்லி அவன் ஒரு சைடு அட்டாக் பண்ண வருவான். எப்படியே ரெண்டு பேரும் லாவாவையும் நெருப்பையும் வச்சு மாத்தி அடிச்சுக்குவானுங்க. இந்த வெறியில அவன் சண்டை போட்டான்னா கண்டிப்பா அவனோட பவரை தாக்கு பிடிக்கிறது கஷ்டம்னு சொல்லி அவனை எப்படியாச்சும் போக்கஸ் பண்ண விடாம தடுக்கணும்னு இவன் வேணும்னே இன்னும் பேசுவான். நீயும் சரி ஒயிட் பியர்டும் சரி என்னைக்குமே ஒரு லூசர் தான்டா அப்படின்னு சொல்லி அவன் பவரை வச்சு ஒரே அடி அப்படியே ஏசு தெரிச்சடிச்சு வந்து விழுவான். என்ன தம்பி இவ்வளவு கேர்லஸா இருக்க? நீ சாப்பிட்டிருக்க லோகியா ஃப்ரூட்டோட பவர் நிறையாங்கிறதுனால இந்த அளவுக்கு கேர்லஸா இருக்கியா? செத்துருவ. நீ வெறும் ஒரு ஃபயர் மட்டும்தான். ஆனா நானு மேக்மா, நெருப்பையே எரிச்சிருவேன். என்னோட பவர் உன்னோட பவரை விட பயங்கர ஸ்ட்ராங்கு. அதனால உன்னாலலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க லூஃபி எப்படியாச்சும் அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு போவான். ஆனா அவனால முடியல. பையன் செம டயர்டு. அந்த டைம் லூஃபி வச்சிருந்தானே ஏசோட விவரு கார்டு, அதை அப்படியே அவனை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகும். அவன் அங்க ஏசுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு கோல்டு ரோஜர், கிங் ஆஃப் த பைரட், டிராகன் த ரெவல்யூஷனரி, இப்படி பெரிய ஆளுகளோட பசங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்களா? கேட்கறப்பவே அமேசிங்கா இருக்குது. என்ன இருந்தாலும் ரெண்டு பேரும் கிரிமினல்ஸோட பசங்க தானே, அதனால்தான் உங்க உடம்புலயுமே கெட்ட ரத்தம் ஓடிட்டு இருக்குது. எனக்கு நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் அதை பத்தி எனக்கு சுத்தமா கவலை இல்லை. ஏன்னா நீங்க எங்க போனாலுமே உங்களை நான் விரட்டி அடிச்சு கொள்ளுவேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் பாடுறான்னு சொல்லி அவன் ஏஸ் அட்டாக் பண்ணாம டைரக்டா லூஃபி அட்டாக் பண்ண பாஞ்சு போவான். இப்ப மட்டும் அவன் வர்ற ஃபோர்ஸுக்கு அவனோட பவரை வச்சு அடிச்சான்னா டெஃபினட்டா லூஃபி அங்கேயே கரைஞ்சு செத்துருவான். ஏன்னா அவங்கிட்ட இருக்கிறது லாவா, லூஃபி ஒரு ரப்பர், எப்படியும் கரைச்சிரும். அப்படி அடிக்கும் போது திடீர்னு யாரோ குறுக்க வருவாங்க. அவ்வளவுதான், அவன் உடம்புக்குள்ள கையை இறங்கி அந்த பக்கமா வந்துடும். யாரு இடையில வந்து அப்படி காப்பாத்தினான்னு பார்த்தா நம்ம ஏசு. அவ்வளவுதான், அத்தனை பேத்துக்குமே அப்படி ஒரு ஷாக்கு. அந்த டைம் அந்த விபுரு கார்டை காட்டுறாங்க. அவ்வளவு நேரம் நல்லா இருந்த கார்டு வேகமா எரிய ஆரம்பிக்கும். ஆக்சுவலா அந்த விபுரு கார்டை கொடுக்குற ஓனர் எந்த நிலைமையில இருக்காங்களோ அந்த நிலைமைய அந்த விபுரு கார்டை அப்படியே காமிக்கும். அப்படின்னா இப்ப ஏசு சாகிற நிலைமையில இருக்கான். அப்படியே லூஃபி ஒரு செகண்ட் உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அண்ணனை காப்பாத்தி இருந்தான். ஆனா கடைசியில வந்து ஒரே அடியா அடிச்சு வயித்துல குத்திட்டான்ல, வாயில இருந்து அப்படியே ரத்தம் தெரிக்கும். அப்ப அந்த டைம் கீழே அந்த விபுரு கார்டையும் அவனோட பிளட்டையும் காட்டுவாங்க. அப்படியே அந்த விபுரு கார்டு கரைஞ்சு எண்டுக்கு வரும்போது இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.